டோட்டலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஏப்ரல் 10th வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கச்சேரி இன்னைக்கு ஆரம்பம் அப்படிங்கிற அளவுக்கு தான் டோட்டலாக அவங்களோட ரிவ்யூ இருக்குது. இது நம்மளும் எதிர்பார்க்கல. ஸோ நமக்கே வந்து அந்த ஏப்ரல் 10th எப்போ வரும்னு சொல்லிட்டு கூஸ் பம்ப்ஸாக இருக்குன்னா, ஒரு ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ட்ரெய்லரே வந்து மேக்கிங் வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 டைம்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. அஜித் வந்து பழைய அஜித்தை ஸ்டைலாக அந்த யங்ஸ்டர் ஒரு நம்ம வரலாறு வில்லன் மங்காத்தல் எப்படி பார்த்தோமோ வாலியில், அந்த படங்களுக்கு அதிகபட்சமாக அந்த படம் வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் இப்படி ஒரு படம் அஜித்னால பண்ண முடியுமானா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் என்னோட பார்வைக்கு தெரியுது. இதோட பெஸ்ட்டு பண்ணலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அந்தளவுக்கு இதில் வந்து எல்லா விஷயத்தையுமே கன்வே பண்ணியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் ஃபேனா என்னன்னு கூட தெரியல. அஜித் ஃபேன் தான் சார். பட் வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஒரு பேட்டையில் வந்து எப்படி ரஜினி சாரை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வேற ஒரு பேட்டர்னில் காமிச்சாரோ, அவரும் மிகப்பெரிய ஃபேன். ஆதிக்கு வந்து செதுக்கியிருக்காரு. மொத்தத்தில் வந்து இந்த 10th எல்லாருமே வெயிட்டிங். ஸோ இன்க்ளூடிங் நானும்.